வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ட்ரேடிங் எக்ஸிக்யூட்டிவ். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான மார்க்கெட் எப்படி இருந்தது, இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்தோம், அண்ட் நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஹாலிடே, வெனஸ்டே நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவில் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின முக்கியமாக ட்ரேடிங் பற்றின A to Z எல்லா விஷயங்களையுமே நம்ம அப்லோட் பண்ணிருக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் புதிய புதிய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் டெய்லியும் மார்க்கெட் அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன், 2 நாளைக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். அதனால தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் செல்லிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக நான் சொன்ன மாதிரி வீக்கெண்டில் அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஈரானோட சுப்ரீம் லீடரையே வந்து கில் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த இடத்துல மட்டும்தான் வார் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் நிறைய இடத்துல வந்து பாம்ஸ் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடந்திருக்கு. நிறைய பேர் உயிரும் இழந்திருக்காங்க. அண்ட் நம்ம மார்க்கெட் எதனால கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு, வார் நடந்தால் நம்ம மார்க்கெட்டை சேர்த்து விழுகுமா அப்படின்னு கேட்டால் டைரெக்டாக வந்து நம்ம மார்க்கெட் வந்து அஃபெக்ட் ஆகாது, பட் இன்டைரக்டாக அஃபெக்ட் ஆகும். எப்படி அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு வந்து வார் நடக்காது. நம்ம இந்தியா வந்து ஒரு நியூட்ரல் கண்ட்ரி தான். அப்படி இருக்கப்ப நம்ம க்ரூட் ஆயிலை வந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம், இறக்குமதி தான் பண்ணுறோம். அப்படி இருக்கப்ப வார் நடக்குது அப்படின்னா ஈரான் வந்து லார்ஜஸ்ட் க்ரூட் ஆயில் ப்ரொடியூசர் இன் தி வேர்ல்டு. அவங்களோட சப்ளை வந்து அப்படியே ஸ்டாப் ஆகும். ஸோ அதனால க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் எல்லாமே தாறுமாறாக மேலே ஏறும். ஸோ அதனால நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுமே வந்து பெரிய அளவுக்கு அடி வாங்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி க்ரூட் ஆயில் வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால ப்ரைஸஸ் எல்லாமே அதிகமானுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். அண்ட் இதனால நம்ம ருப்பியோட வேல்யூ வந்து கம்மியாகும். நம்ம க்ரூட் ஆயிலை கன்சியூம் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே முக்கியமாக வந்து ரிலையன்ஸ் வந்து ஹெவியான ஒரு செல்லிங் ப்ரெஷருக்குள்ளே வரும். ஸோ அதனால தான் நம்ம மார்க்கெட்டுமே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஒரு செல்லிங்கில் இருந்து மார்க்கெட் முடிகிறப்ப ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி எடுத்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் ஓவரால் பார்க்குறப்ப இன்றைக்கான டே வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் தான், நல்ல ஒரு ஃபால். ஏன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் இன்ட்ராடே மொமெண்டம் அப்படின்னு பார்க்குறப்ப 2 மணிக்கு மேலே நல்ல ஒரு ஷார்ட் ரெக்கவரி எடுத்திருக்கு. பட் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து 3 நாள் தொடர்ந்து வந்து நெகட்டிவ்லேயே க்ளோஸ் வச்சுருக்கு. நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 24,900க்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. சென்செக்ஸ் 3 நாளில் 2000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. 82,000லேருந்து 80,000க்கு சென்செக்ஸ் வந்து வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. பெல், ஹிண்டால்கோ, சன்ஃபார்மா, ONGC, ITC, சிப்லா, டாக்டர் ரெட்டி, JSW ஸ்டீல் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் தான். ஆனால் காலையில் பார்க்குறப்ப வெறும் 3 ஸ்டாக் மட்டும்தான் டாப் கெய்னர்ஸில் இருந்தாங்க. பெல், ஹிண்டால்கோ, அப்புறம் ONGC இந்த 3 ஸ்டாக்ஸ் மட்டும்தான். பெல் வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், அதனால் அது மேலே வந்துருந்துச்சு. அண்ட் ஹிண்டால்கோ மேலே வந்துருந்துச்சு. அதர்வைஸ் மீதி எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ஃபால் தான் இருந்தாங்க. டாப் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டிகோ எதனால் இந்த அளவுக்கு ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்வேஸ், ஏர் ரூட் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இண்டிகோ ஃபால் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் LT ஒரு 5%க்கு மேலே ஃபால் ஆயிருக்கு. அதானி போர்ட்ஸ், மாருதி, ஏஷியன் பெயிண்ட்ஸ், TMPV, பஜாஜ் ஃபின்சர்வ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஈச்சர் மோட்டார்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே 2%க்கு மேலே ஃபால் ஆயிருக்கு. அண்டு முக்கியமாக ரிலையன்ஸுமே வந்து 2.5% பக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் ஃபால் ஆயிருக்கு. நியர்லி 3% வரைக்குமே ஃபால் ஆகிட்டு லாஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் எடுத்து மேலே வந்திருக்கு ரிலையன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி இன்றைக்கான மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்ஸுமே ரெட்டில் தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க, ஒரு சில ஸ்டாக்ஸை தவிர. அண்ட் இன்னமுமே வார் வந்து முடியல. மிடில் ஈஸ்ட்டில் இன்னமுமே பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. அண்ட் இது இல்லாமல் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இவங்க அடிச்சுக்கிறாங்க. நிறைய பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது. இதனால ஈரானில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் லீடர் இறந்ததுனால ஈரானில் 7 நாளைக்கு பப்ளிக் ஹாலிடேஸும் 40 நாள் எல்லாரும் துக்கம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னவோ பாதிக்கப்படுறது எல்லாமே மக்கள் தான். இப்போது வார் எதனால் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே வந்திருக்கும். அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, வார் நடக்கிறதுக்கான ஒரே ஒரு ரீசன் எல்லாருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து பணத்தை வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இதை பற்றின ஒரு தனி வீடியோவை
தனி எக்ஸ்பிளனேஷனை நான் அப்கமிங் டேஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டுமே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வார் நடக்கிறப்ப எல்லாமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஃபாலோ ஆகுது. நம்ம மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா ஸ்டாக் மார்க்கெட்லேயுமே வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ இதுதான் வந்து மெயினான ரீசன். அண்ட் இன்னுமே இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. நம்ம மார்க்கெட் மேலும் ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்டு நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் வந்து நாளைக்கு ஹாலிடே. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணாது. ஒரு வேளை இந்த டென்ஷன்ஸ் எல்லாமே சரியாகுது அப்படிங்கிற பட்சத்தில் புதன்கிழமை நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்கை எதிர்பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இன்னும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை மார்க் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லெவலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலுங்க. எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக காமிச்சிடும். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட்ஸு, கைடன்ஸ், சப்போர்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நான் என்ன நல்லா ட்ரேட் எடுக்கிறேனோ நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கீங்கன்னா நம்ம கோர்ஸ் டீட்டெயில்ஸ், என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நம்ம யூடியூப் சேனலோட மெயின் பேஜில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன நல்லா நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கான மார்க்கெட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் அண்ட் மெட்டல், ஹெல்த் கேர் இந்த 3 செக்டாரை தவிர மீதி எல்லா செக்டாருமே வந்து ஃபால் தான் இருக்காங்க. 42 ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டியில் வந்து ரெட்டில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. அண்ட் ஓவரால் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 1:5. ஒரு ஸ்டாக் மேலே வந்த இடத்துல 5 ஸ்டாக்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்காங்க. ஸோ இதை வந்து இன்றைக்கான மார்க்கெட்டில் நடந்த மெயினான விஷயங்கள். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டியூஷன்ஸோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்துடலாம். எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து செல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. 7536 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐஐஸ் 12,292 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க ஃப்ரைடே மார்க்கெட்டில். இது வந்து நல்ல ஒரு பையிங் வால்யூம். ஆனால் இன்றைக்கான மார்க்கெட்டில் இன்னும் டேட்டா வரல. டேட்டா வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் யார் எவ்வளோ பையிங் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வெட்னஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ இது இன்றைக்கி முடிஞ்ச எக்ஸ்பைரியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இதை நம்ம அனாலிசிஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ்பைரி டேட்டை கரண்ட்லேருந்து 10th மார்ச்சுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் த ரியல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் வீக். அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக பயன்படுத்தப்படலை. அண்ட் புதன்கிழமை தான் அதிகமாக பயன்படுத்தப்படும். ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு தடவை அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 24,500 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 25,000 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு. ஸோ நிஃப்டி வந்து 25,000க்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அண்ட் ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா 200 இஎம்ஐ வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் பண்ணியிருக்கு கீழே. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் சைன். ஏன்னா 200 இஎம்ஐவை கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிவியரான செல்லிங் ப்ரெஷருக்குள்ளே போகும். மார்க்கெட் ரிகவரி எடுத்துரும் அப்படிங்கிறது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்லதே நடக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வெட்னஸ்டே மார்க்கெட்டோட ட்ரேட் பிளான் என்ன அப்படின்னா, இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு காட்டுறேன். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த கேப் வந்து நமக்கு இன்னும் ஃபில் ஆகலை அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அது கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இன்னுமுமே இந்த ப்ரீவியஸ் கேப் ஒன்று இருக்குது, இந்த கேப் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னைக்கான மார்க்கெட்டில் க்ரியேட் ஆன கேப் ஒன்று இருக்குது. ஸோ 2 கேப் இன்னுமுமே இருக்குது. வெட்னஸ்டே பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 கேப்பையுமே வந்து நிஃப்டி ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்லேயே நல்ல ஒரு ரிக்கவரி எடுத்திருக்கு செகண்ட் ஹாஃபில் 2 மணிக்கு மேலே. ஸோ இந்த கேப்பை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டபுள் சைடு கேப் இருக்குது. ஸோ அதனால் இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.